முக்தாருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க. திமுகவுக்கு எதிராக யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணணும். இப்போ சீமான் கிட்ட இன்டர்வியூ கேட்டால் சீமான் இன்டர்வியூ கொடுக்கல. ஏன்னா இந்த மாதிரி மென்டல் பசங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. அவனுக்கு எப்போல்லாம் ஒரு தடவை இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு தடவை கோவத்தில் சீமான் சொல்லுவேன், ஆமாம் அவங்க வீட்டில் தான் போனேன் போயா அப்படின்னுவார். புரியுதுங்க. அப்போ வேறு யாரும் எதிர்த்து தெரியல, நான் தான் கடுமையாக எதிர்த்து தெரிச்சேன். சத்தியமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. சத்தியமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்னை கூப்பிட்டாப்புல சவுக்கு சங்கர் விஷயம். அப்போட சவுக்கு சங்கர் விஷயமா வாதம் பண்ணால் அவர் ஒளிபரப்பினார். ஒளிபரப்பி அது வந்து ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400K போயிடுச்சு. 4 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. ஒரே 2 நாளில் பார்த்துட்டாங்க. உடனே சத்தியம் வந்து அந்த வீடியோவை நீக்கிட்டாங்க. சீமான் வந்து உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னு பேசுகிறாரு. நீங்கள் ரஹீம் பாய் வந்து இது கோபம் வராமல் ஒரு முஸ்லீமாக இருந்து நீங்களாம் ஒரு முஸ்லீமாக இவன்னு கத்துறாப்புல. அப்போ நான் சொன்னேன், நான் ஏன்டா கோபம் பண்ணுவோம், உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சீமான் சொல்கிறது 100 விழுக்காடு உண்மை. எப்படி சொல்கிறான் ஐபிஎன், நீ ஒரு ஊடகவியலாளர் இருக்கேன். உருது என்பது அது மொழி, அது ஒரு இனம். தமிழர்கள் இல்லைன்றாரு. அது ஒரு தமிழர்கள் என்பது ஒரு இனம், உருது என்பது ஒரு இனம். உண்மைங்களா இல்லைங்களா? நிறைய தொழில் செஞ்சுருக்காரு, 4-5 படம் இயக்கியிருக்காரு, அதில் வருமானம் வந்திருக்காரு, கட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இதேமாரி வந்து திமுக தலைவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், இவர் பண்ணார், இதெல்லாம் கேட்க முடியும் ஒன்றால் அப்படின்னு கட் பண்ணியிருக்காரு. நீங்கள் திருச்சிக்கு போனது, லாட்ஜில் தங்கினது, நீ எந்த லாட்ஜில் தங்கினா, உங்களை யார் சந்திச்சா, இதெல்லாம் கட் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லாமே நிறைய கட் பண்ணியிருக்காரு. இதேமாரி சவுக்கு மீடியாவில் 30 லட்ச ரூபாய் மாதம் வருமானமே வந்துட்டு இருக்குது. அந்த வருமானத்தில் அவருக்கு வீடு வாங்கி கொடுத்தேன், கார்டு வாங்கி கொடுத்தேன், எதுனா வாங்கி கொடுக்கணும். உனக்கு கேட்டால் வயிறு எரியுது. இதே ஒரு பொம்பளை மாரி நீங்கள் இதே ஒரு மாணவி மாதிரி நீங்கள் ஒரு பொம்பளையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாருன்னா என்ன? சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆனதுக்கு 100 வீடியோ நீங்கள் பேசியிருக்கீங்களே. எவ்வளோ வீடியோ சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசியிருக்கீங்களே. இன்றைக்கி சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களே. ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? இதுதான் டாஸ்க், வேறு எதுவும் இல்லை. அவன் நம்பால் ஆகிட்டான்னு கம்முன்னு இருக்கேன், நான் முஸ்லீமாக இருக்கான்னு கம்முன்னு இருக்கேன். இல்லை அவனை வச்சு கிளின்னு கிழிச்சிருவேன். வாகை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர், இந்திய லீக் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். அமைதியாக இருக்கீங்க, என்ன ஆச்சு? அமைதியான்னா புரியல எனக்கு. கிட்டத்தட்ட தடா சட்டத்தையே பார்த்துட்டு வந்தவர், 17 வருட சிறை வாழ்க்கை. ஆமாம், அதுக்கே அஞ்சலை விட்டு உங்களை மிரட்டி இருக்காரு. மிரட்டினா மூஞ்சி அங்கே உடைச்சிட்டு இருப்பேன். என்னதான் ஆச்சு? ஊர் பூரா இதே பேச்சு. அதை என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க, தெரு கூப்பிட்றப்பல நான் வரேன், இன்டர்வியூ எடுக்கிறீங்க, பேசுகிறோம், நீங்கள் ஒரு கேள்விக்கு எழுப்புறீங்க, நான் ஒரு பதில் சொல்கிறேன். நான் பதில் சொல்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கேள்வி கேட்குறது மட்டும் வச்சு நான் அதுக்கு திணற மாதிரி செட் பண்ணேன்னா உங்களால் முடியுமா முடியாதா? கண்டிப்பாக. இப்போ அந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டுட்டு சுய இன்பம் காண்டான்னா முக்தார், நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நம்ம பதில் சொல்லவும் முடியாது இல்லைங்களா? மொத்தம் 1.25 மணி நேரத்துக்கு மேலே அங்கே வந்து வீடியோ எடுக்கப்பட்டது. பல விஷயம் பேசினாப்புல, அவன் கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேன். அப்படி இருக்கும்போது அதில் வந்து என்னுடைய பதிலை நிறைய கட் பண்ணியிருக்காப்புல. அதுதான் இல்லை, என்ன அவருக்கு என்ன தேவை? தடா ரஹீமை திணற விட்ட முக்தாருன்னு ஒரு தலைப்பு வேணுமா? இல்லை உண்மையாகவே உங்களுக்கு அந்த அவரோட கேள்விக்கு பதில் தெரியலையா? கேள்விக்கு பதில் தெரியலன்னா நம்ம போய் விவாதத்துக்கு நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க இல்லை, இன்றைக்கு கூப்பிடவே மாட்டாங்க இல்லை. நம்ம எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்கிறோம். அந்த பதில் வந்து வியூவர்ஸ் தான் புரிஞ்சுக்கணும், நம்ம சொல்கிற கேள்வி சரியாக தவறான்னு அவங்க தான் முடிவு பண்ணிக்குவாங்க. பட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பதிலே போடலையே. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு கேட்குறேன். நான் சொன்னேன் எங்கிட்டையும் ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குது? முக்தார் வந்து திருச்சிக்கு ஏன் போனார்? முக்தார் கூட 2 பேர் போனாங்க. முக்தார் எந்த லாட்ஜில் தங்கியிருந்தார், முக்தார் கூட போனவங்க எந்த லாட்ஜில் தங்கியிருந்தாங்க. அங்கே ஒரு அதிகாரி வந்து பார்த்தார். அந்த அதிகாரி எந்த லாட்ஜில் உட்காந்து பேசினார், அவர் என்னென்ன விஷயங்கள் சவுக்கு சங்கரை பற்றியும் சீமானை பற்றியும் என்னென்ன ஆடியோக்களை கொடுத்தாரு, இது எல்லாமே எங்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னேன் உதாரணத்துக்கு. அப்போது நீ அதை அப்படியே ஒளிபரப்புனா வியூவர்ஸ் முடிவு பண்ணுவாங்க, புரியுதுங்களா? நீ என்ன பண்ணுறன்னா உன் விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டு நான் எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள். இதேமாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சீமானுக்கே எடுத்தீங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன சம்பாதிக்கிறார், பொண்டாட்டி பிள்ளை எப்படி காப்பாற்று அப்படி கத்தனா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொன்னேன், அவர் சினிமா அரசியலில் முழு நேரம் பணி பண்ணுறாரு, முழு நேரமாக பணி செய்யிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அந்த கட்சிகளில் வந்து அவருக்கு தலைவர் இல்லையா? அப்போ அவருக்கு உண்டான போகிற வர்றது மற்ற செலவினங்கள்லாம் அதுதானே கொடுப்பாங்க. அப்படி டக்குன்னு அப்படியே திருப்புறாப்புல. எப்படி திருப்புறாப்புலன்னா
அப்போது காளிமுத்து தான் மனைவியை வந்து சீமானுக்கு கொடுக்கல, படைக்க வைப்பாருன்னு. சீமான் கட்சியை நம்பி தான் கொடுத்தாரு. அப்படியே திருப்பிட்டாப்புல. என்னடா அவன் கொள்ளை வெல்கரா அப்படி திருப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொல்கிறேன், ஏங்க அவர் 1க்கு 4 திரைப்படங்களை வந்து இயக்கியிருக்காரு. அதில் பணம் வந்திருக்கலாம், அந்த பணம்லாம் கூட முதலீடு பண்ணியிருக்கலாம், அதுலேருந்து வருமானம் வரலாம். குடும்பம்னும் போது எப்படியோ ஒன்று ஓடுது. இதே கேள்வியை நீங்கள் வந்து உதயநிதி கிட்டே கேட்பீங்களா? இதே கேள்வியை ஸ்டாலின் கிட்டே கேட்க முடியுமா? ஸ்டாலின் பற்றி பேச முடியுமா? நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? அப்படின்றது நான் கேட்டேன் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால், அது ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது கட்சிக்கு தலைவராக இருக்கார். அப்படிங்கும்போது கட்சியில் வரக்கூடிய வருமானத்தை எடுக்கிறதுக்கு கூட உரிமை இருக்குல்லைன்ற மாதிரி பேசும்போது அவன் சொன்னான் பாருங்க பதில். அதுக்கு பதில் எதிர்த்து பேசாமல் அதை மட்டும் போட்டான். அதன் பிறகு அவர் இயக்குனராக இருந்தது, திரைப்படங்கள் எடுத்தது, அவர் சம்பாதிச்சது. அப்புறம் வந்து இதேமாரி கேள்வியை வந்து திமுகவோ அதிமுக எந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்டையும் கேட்க முடியுமா? உனக்கு என்ன வருமானம், ஏன் சீமானை நோண்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறத இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டானா? அப்போ இதெல்லாம் என்ன சுயன்பம் பெற மாதிரி தானே, இது தப்பு தானே திரு. இதுதான் கோவம் எனக்கு. நான் என்ன சொல்கிறேன், அப்படி நான் அவன் கேள்வி என்ன வன்மம் ரஹீமுக்கும் இல்லை, முக்தாருக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க திரு. டாஸ்க்கு அது வந்து திமுக வந்து கொடுத்துருக்கு. அதாவது திமுகவுக்கு எதிராக யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணணும். இப்போ சீமான் கிட்டே இன்டர்வியூ கேட்டால் சீமான் இன்டர்வியூ கொடுக்கல. ஏன்னா இந்த மாதிரி மென்டல் பசங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது. இப்போ உதாரணத்து சமீபத்தில் கூட நம்ம வந்து திருமாவளவன்கிட்ட இன்டர்வியூ எடுத்தாப்புல. அப்போது நான் வந்து அந்த திருமாவளவன் வந்து ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசெல்லாம் கோவப்பட்டாப்புல. இப்படியாப்பட்ட லூஸ் தான் அப்படி. ஏன்னா அவர்கிட்ட போய் நீங்கள் உங்களுக்கும் இவ்வளோ நடிகைக்கும் தொடர்பு இதெல்லாம் கேட்கலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட? இந்த அரசியல் நிலவரங்களை பற்றி எதிர்காலம், வருங்காலம், இளைஞர்களுக்கு என்ன அதை போல் கேள்வி கேட்காம கேட்டாருன்னு சொல்லிட்டு அது பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்தது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நபரை வந்து சீமான் வந்து தவிர்த்திருக்காப்புல. நிச்சயம் சீமான் கிட்ட இவன் கேள்வியே கேட்க மாட்டாப்புல. பதிலும் இவன் உங்களை என்னென்ன கேள்வி கேட்டார், அதில் உள்புத்து என்னென்ன வச்சார் அதை சொன்னேன். இப்போ இந்த சீமானை பற்றி இப்போ நம்ம சொல்கிறோம். அப்புறம் அவர் வந்து எங்கிட்ட ஆதாரம் இருக்கும்போது எனக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லுவேன். எப்படின்னா சவுக்கு சங்கர் வீடு வாங்கினது ஆதாரம் இருக்குது, பேப்பர் பார்த்தியா, பேப்பர் ஓயா அந்த பேப்பரெல்லாம் எங்கிட்டேயும் ஆதாரம் இருக்குது. அப்போ தானே அந்த ஆதாரம் இருக்குது. நீ போய் திருச்சிக்கு போனது, அதிகாரியை சந்திச்சு, அதிகாரி என்னென்ன டைப் கொடுத்தாரு எல்லாமே எனக்கு தெரியுன்றது இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இவர் ஆதாரம்னு சொல்கிறது மட்டும்தான் நிறைய காட்டுறேன். இந்த சவுக்கு சங்கர், சீமான் இதுதான் அவருடைய டாஸ்க். இப்போ இருக்கும்போது இப்போது நம்ம சோசியல் மீடியாவில் பயங்கரமாக திமுக எதிராக பேசிட்டு வரோம். அப்போ ரஹீமே இதை வச்சு காலி பண்ணணும். புரியுதுங்களா? எப்படி போட்டோம்னு சொல்லுங்கள், கூட்டி கொடுத்தோம், காட்டி கொடுத்தோம். இதே மாதிரி வந்து ஒரு தம்பியில் வந்து நீங்கள் போடுறீங்க. இப்போ நாங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, முக்தாருடைய படம் போட்டு அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் அது அறமா, ஊடக அறமா, நாகரிகம் இல்லை அது? சொல்லுங்கள். கண்டிப்பாக. அப்போ அது போன்ற கீழ்த்தரமான வேலையை வந்து முக்தார் செய்யுது. நானும் வந்து அவனுக்கு எப்போல்லாம் ஒரு தடவை இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு தடவை கோவத்தில் சீமான் சொல்லுவேன், ஆமாம் அவங்க வீட்டில் தான் போனேன் போயா அப்படின்னுவார். புரியுதுங்க? அப்போ வேறு யாரும் எதிர்த்து வைக்கல, நான் தான் கடுமையாக எதிர்த்து. நீங்கள் முக்தாரை திட்டுங்க, நாங்கள் வரவே மாட்டேன், முக்தார் குடும்பத்தை இழுக்காதீங்கன்னு. பட் இந்த மாதிரி கேவலமாக பண்ணுறது வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க செயலாக இருக்குது. எங்கிட்டே வந்து அப்படி பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு கால் முக்தார் கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லாமல் உண்மையிலே திணறி இருந்தேன்னா நான் இன்றைக்கி இப்படி ஒரு இன்டர்வியூ உட்காந்து பேச மாட்டேன். நானே ட்வீட் போட்டேன், உடனே வந்து கீழே நீ என்ன பேசுனா அதுதான் நான் ஒளிபரப்புனேன், ஏன் சும்மா பேசுகிறீங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா 1.25 மணி நேரம் எடுத்துகிட்டு 24 நிமிஷம் நீ போடுறது உனக்கு சாதகமாக மட்டும் நீ போட்டு வீசுறதும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தூவன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்கும்போது அவ்வளோவா தெரியல. பட் இப்போது அவன் அதை வந்து சவுண்ட் எஃபெக்டெல்லாம் கொடுத்து அதை ஒரு விதமாக பண்ணியிருக்கான். இதெல்லாம் கேவலம் தானே? இல்லை, உங்களை இதை டார்கெட் செய்யணுன்னே கூப்பிட்டு இந்த மாதிரியான சேனலில் அதாவது சத்தியமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. சத்தியமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்னை கூப்பிட்டாப்புல சவுக்கு சங்கர் விஷயம். அப்போட சவுக்கு சங்கர் விஷயமாக வாதம் பண்ணால் அவர் ஒளிபரப்புனார். ஒளிபரப்பி அது வந்து ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400K போயிடுச்சு. 4 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க, ஒரே 2 நாளில் பார்த்துட்டாங்க. உடனே சத்தியம் வந்து அந்த வீடியோவை நீக்கிட்டாங்க. சத்தியம் தொலைக்காட்சி அந்த வீடியோ நீக்கிட்டாங்க. அதுலேருந்து தான் முக்தார் அங்கேருந்து விலகினாப்புல. அதுக்கு என்கிட்ட என்ன சொன்னாப்புல, உங்கள் வீடியோ போட்டேன் இல்லையா, அதை நீக்க சொன்னாங்க, நான் நீக்க மாட்டேன்னா அவங்க நீக்கிட்டாங்க, நீக்கிறதுனால நான் வந்து விலகிட்டேன் அப்படின்னாப்புல. அதன் பிறகு அவர் வந்து அந்த ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். ஆரம்பிக்கும்போது ஓப்பனிங் ஏதோ ஹோட்டலில் வச்சார்.
அப்போ எனக்கு அழைப்பு கொடுத்தாரு, வந்தே ஆகணும். நான் வந்து திருமாவளவன் தான் அதான் திருமாவளவன்லாம் வந்திருந்தார், திமுக அமைச்சர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. அப்போ அழைப்பு கொடுக்கும்போது நான் வந்து தவிர்த்துட்டேன். ஏன் தவிர்த்தேன்னு சொன்னால், நம்ம திமுக எதிராக பேசுகிறோம், திமுக ஆதரவான கோஷ்டி அங்கே வந்திருக்கோம், நம்ம எதுக்கு அங்கே போய், அதுக்காக தான் நான் தவிர்த்தேன். அதன் பிறகு வந்து அவர் எடுத்து வீடியோலாம் போட்டுகிட்டு இருந்தார். அப்போ சமீபத்திலோடு அந்த காந்தராஜ் வீடியோ போடும்போது முக்தார் இதெல்லாம் தேவையில்லாது, இந்த காந்தராஜ் அசிங்கமாக பேசிட்டு இதெல்லாம் வந்து என்ன இல்லை அது அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சரி விட்டு அவன் வழக்கம் எதிர்க்கிறார். அது நான் விட்டுட்டேன். நான் அதன் பிறகு என்னை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாப்புல, ஊருக்கு வாங்க, கடைசி அந்த புயல் வரும்போது கூட மழையாக இருக்குது இல்லையா, நீங்கள் வீட்டில் மனைவியெல்லாம் கூப்பிட்டு வந்துடுங்க, ஒரு 2 நாள் இங்கே ராணிப்பேட்டில் வந்து தங்கியிருந்து இன்டர்வியூ ஒன்று முடிக்கணும், நீ வேணும். நான் வரலப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் உங்கள் நட்பு ரீதியாக அழைச்சாரோ வீட்டுக்கு? ஆமாம், வீட்டுக்கு நட்பு ரீதியாக நான் இன்டர்வியூக்காக வந்துடுறேன். ஏன்னா வரமாட்டேன்னு சொல்லி அவ்வளோ லாங் வரமாட்டேன் இல்லையா, அங்கே புயல் இருக்குது இல்லையா, அந்த புயல் மழை இருக்குது இல்லையா. உங்களுக்கான உறவு இதுக்கு முன்னாடி நல்ல நட்பாக தான் இருந்தீங்க? நட்பு அது ஒரு 8 வருஷமாக நட்பு தான். என்னன்னா நட்புன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு நான் போனதில்லை, என் வீட்டுக்கு அவர் வந்ததில்லை, அவர் ஒரு டீ வாங்கி கொடுத்ததில்லை, நான் ஒன்றும் அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்ததில்லை. ஓப்பனாக சொல்கிறேன், நான் அவர்கிட்ட ஒரு டீ கூட நான் குடித்ததில்லை உதாரணத்துக்கு. அப்படி தான். ஆனால் என் சமூகத்தை சார்ந்தவன், அவ்வளோதான். ஏதோ ஒரு மீடியா லைனில் இருக்காப்புல, ஏதோ ஒரு இலக்கு அடையணுன்றார், அடையிட்டோம், நம்ம ஊக்குவிப்போம். இந்த ஒரு பார்வை தான், மற்ற வேறு பார்வை இல்லை எனக்கு அவர் மீது. அப்படி இருக்கும்போது அவள் குடும்பம் நான் போகலை. அதேமாதிரி நிறைய நான் சென்னைக்கு வந்திருக்கேன், இன்றைக்கி எங்கே இருக்கீங்க, ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு நான் வெளியே இருக்கேன், அது இருக்கேன், இப்படியே தவிர்த்துட்டே வந்தேன். இப்போ கடைசியாக தான் வந்து என்ன பண்ணால், நீங்கள் வருண்குமாரை பற்றி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பேசுகிறீங்க, ஆனால் என்னை கூப்பிட்டா வரமாட்டேட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னப்போ, சரி வருண்குமார் தான், வா பார்ப்போம், நம்ம என்ன போய் பேச போகிறோம். வருண்குமார் அரசியல்வாதி இல்லை, அவர் அரசியல்வாதி இல்லை, ஒரு அதிகாரி மாதிரி நடந்துக்கணும். அரசியல்வாதி மாதிரி நடந்ததுன்னா அவருடைய வளர்ச்சி நாசமாக போகுது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி அரசியல்வாதிகள் பயன்படுத்துவான், நாளைக்கு தூக்கி குப்பையில் போட்டு போயிடுவாங்க. உண்மைங்களா இல்லையா? இந்த விஷயம் தான் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அதை பேசணும்னு சொல்லிட்டு தான் போகணும். பட் இவன் வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த தடாகிடாவை பற்றி பேசுனா, அப்புறம் கேட்டேன், இதெல்லாம் கட் பண்ணிவிடு, சும்மா ஜோக்கு பண்ணேன் அப்படின்னாங்க. ஆனால் உழைப்போம் அதெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கான். எதை கட் பண்ணணுமோ அதை கட் பண்ணாமல், எதை போடணுமோ அதை போடாமல் எப்படி எவ்வளோ திறமையாக செஞ்சுருக்கான் பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீமான் வந்து உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னு பேசுகிறாரு. நீங்கள் ரஹீம் பாய் வந்து இது கோபம் வராமல் ஒரு முஸ்லீமாக இருந்து நீங்களாம் ஒரு முஸ்லீமாக இவன்னு கத்துறாப்புல. அப்போ நான் சொன்னேன், நான் ஏன்டா கோபம் பண்ணணும், உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு சீமான் சொல்கிறது 100 விழுக்காடு உண்மை. எப்படி சொல்கிறான் ஆய்வின்னு, நீ ஒரு ஊடகவியலாளர் இருக்க, உருது என்பது அது மொழி, அது ஒரு இனம். அவங்க வந்து தமிழர்கள் தான் அப்படின்னு சீமான் சொன்னால் தான் நான் அவனை எதிர்க்கணும். சீமானை என்ன சொல்கிறீங்க, ஒரு இனத்தை ஒரு மொழியை எப்படி நீ அழிக்கலான்னு சொல்லி நான் எதிர்க்கணும். அப்படிங்கும்போது உருது முஸ்லீம்ஸ் தமிழர்கள் இல்லை, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லலை, தமிழர்கள் இல்லைன்னு சொன்னால் அது உண்மை தானடா அது அப்படின்னும்போது தான் கான்ட்ரவர்சி. அதை பற்றி தான் பேச்சு. நான் வந்து யதார்த்தத்தை பேசுகிறேன். அதாவது என்னன்னு சொன்னால், ஒரு இனத்தை ஒரு மொழியை வந்து அடிப்பது என்பது சாதாரண. இப்போ அவர் அதுக்கு இந்த விஷயத்தில் முக்தார் முரண்படுறதா இல்லை ஒரு விவாதத்துக்காக உங்களை தூண்டி விடுறாரா? இல்லை, அவர் நேச்சுரலாக புரிஞ்சிக்கல. அவர் உண்மையில் அவ்வளோதான், அவர் புரிஞ்சிக்கல. அவர் புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறாரு, நான் வந்து தேசத்தால் இந்தியன், இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன் அப்படின்னு லூஸு அப்படின்னு நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டான். முக்தார் லூஸுன்னு. ஆமாம், மென்டல் மாதிரி பேசாதீங்க அப்படின்னு. நீங்களாம் ஊடகவியலாளரா, நீ நல்லா சிந்திச்சு பாரு, நீ எப்படி தமிழ் அவங்க, அதாவது உருது முஸ்லீம் தமிழர்கள் இல்லை, இது யதார்த்தம். சீமான் சொல்லிட்டாருன்றதுக்கு நம்ம எதிர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சீமான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது வேறு விஷயம். தமிழ்நாட்டில் இல்லை அவங்கன்னு சொன்ன தமிழர்கள் இல்லைன்றாரு. அது ஒரு தமிழர்கள் என்பது ஒரு இனம், உருது என்பது ஒரு இனம். உண்மைங்களா இல்லைங்களா? கண்டிப்பாக இதுதான் சீமான் சொல்கிறாரு. இதை உள்வாங்கிடா முட்டாகு அப்படின்னு இது எல்லாமே கட்டு. அப்போது இது போன்ற ஒரு அநாகரிகமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு ஊடகன்ற பொருள் நீ நடத்துகிறேன்னு சொன்னால், நீ அதோட திமுகவில் போய் சேர்ந்துரு. இப்போ ஏற்கனவே அவங்க தான் சம்பளம் கொடுக்குறாங்க உனக்கு, மாதம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறாங்க. அந்த மீடியாவை உருவாக்குறதுக்கு எல்லா பண உதவியும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க, திமுக தான் ஐடிவிங்க தான் பண்ணியிருக்கு. இப்போட இந்த வெள்ள நிவாரண விஷயத்தில் வந்து உதயநிதி வந்து வேலூர் போயிருக்காரு. வேலூரில் வந்து இவர் முக்தாரே சொல்கிறார், எங்கிட்ட இவனே சொல்கிறான், எனக்கு கூப்பிட்டாரு தளபதி, போனேன் பேசுனேன். தளபதி மகன் சின்ன தளபதி நம்புற மாதிரி இருக்கா? நான் போட்டு சொன்னேன், சின்ன தளபதின்னு சொல்லாத, சின்ன பகுதின்னு சொல்லியாங்க. போனேன்
பார்த்தேன் பேசினேன் அப்படின்னு. நம்பலாமே இருக்கலாம் கூட. ஏன்னா திமுக வந்து அப்படி ஒரு உள்கூத்து வேலை. ஏன்னா திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்காக இல்லை அந்த அளவுக்கு இறங்கி வந்தால் ஒரு பெரிய கட்சி இவர்கிட்ட திமுகன்னு அந்த மாரி ஆள் தாங்க. நீங்கள் திமுகவாக இருக்கலாம். இல்லை நாங்கள் ஊடகவியலாளர், நாங்கள் பொதுவாக தான் பேசுகிறோம். பெரிய கட்சி இது மாதிரி ஆட்கள் கூட உறவு வச்சுன்னு எங்களை வளர்க்குற இவரா திமுக வளர்க்க போகிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாவோ சொன்னார். அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், நம்மக்கிட்ட அந்த ஆதாரம் இல்லை. அவராக சொன்னது. அப்படி இருக்கும்போது ஆனால் அது ஃபைனான்ஸ் பண்ணது திமுக தான். இல்லைன்னா இந்தளவுக்கு வந்து ஒரு சீமான், சவுக்கு சங்கர் டார்கெட் வச்சு பேச மாட்டாப்புல. வேறு ஏதோ ஒரு வகையில் இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணேன். திமுக யார் நீங்கள் பாருங்கள், திமுக எதிர்க்கிற ஆளை தான் உட்கார வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க. இப்போ அவர் என்ன கேள்வி உங்களுக்கு கேட்டு எந்தெந்த ஃபுட்டேஜ் அவர் கட் பண்ணியிருக்காரு, அதாவது உங்களோட பதிலை என்னென்ன நீங்கள் பேசினதை என்னென்ன கட் பண்ணி, இப்போ நான் சொன்னதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ இந்த உருது இதை தாண்டி வேறு ஏதாவது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இது சீமானுக்கு வந்து நிறைய தொழில் செஞ்சுருக்காரு, 4-5 படம் இயக்கியிருக்காரு, அதில் வருமானம் வந்திருக்காரு, கட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து இதேமாரி வந்து திமுக தலைவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், இவர் பண்ணார், இதெல்லாம் கேட்க முடியும் ஒன்றால் அப்படின்னு கட் பண்ணியிருக்காரு. நீங்கள் திருச்சிக்கு போனது, லாட்ஜில் தங்கினது, நீ எந்த லாட்ஜில் தங்கினா, உங்களை யார் சந்திச்சா, இதெல்லாம் கட் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லாமே நிறைய கட் பண்ணியிருக்காரு. இதேமாரி இதுதான் முக்கியமான கருவே கட் பண்ணிட்டா வேறு என்ன இருக்குது. சவுக்கு சங்கர் வீடு வாங்கிட்டு போட்டோம், உனக்கே எரியுது, பத்தியா வீடியோ அந்த வீடியோ கேக்கு விட்டுறாராம். அவருடைய காதலியே தோழியே யாரோ ஒரு கண்டாவே தனிப்பட்ட வாழ்க்கை அது ஊட்டுறாராம், உனக்கேண்டா எரியுது அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் கட்டு. நான் சிரிக்கிற மாதிரியே மட்டும் ஸ்டில்லு, அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி மட்டும் ஸ்டில்லு. இது வந்து தப்பு. நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து வீடு வாங்கி கொடுக்கட்டும், வீடு வாங்கி கொடுக்கட்டும். யார் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுங்கள். சவுக்கு சங்கர் வந்து வாங்கி கொடுத்துட்றான். யார் அந்த மாலதியா ஏதோ அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கட்டுப்பா, உனக்கேப்பா எரியுது, வாங்கி தரலன்னு வருத்தப்படுறாரோ. நானும் சொல்கிறேன், சவுக்கு மீடியாவில் 30 லட்ச ரூபாய் மாதம் வருமானமே வந்துட்டு இருந்தது. அந்த வருமானத்தில் அவருக்கு வீடு வாங்கி கொடுத்தோம், கார்டு வாங்கி கொடுத்தோம், எதுனா வாங்கி கொடுக்கணும். உனக்கு கேட்டால் வயிறு எரியுது, உங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கல. இதே நீங்கள் எப்படிப்பட்ட கேள்வி பாருங்கள். இதே ஒரு பொம்பளை மாரி நீங்கள், இதே ஒரு மாலதி மாதிரி நீங்கள் ஒரு பொம்பளையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாருன்னா என்ன அர்த்தம்? முக்தார் வந்து சவுக்கு சங்கர் பற்றியும் சீமானை பற்றியும் உங்கள்கிட்ட மட்டும் ஏன் அந்த வார்த்தையில் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு? ஏன் சொன்னால் நீங்கள் தான் வந்து இவங்க 2 பேரும் ஏன் ஆதரிக்கிறீங்க, இதுதான் கேள்வி. அவங்கள பற்றி பேசக்கூடாது. நீங்கள் தானே ஆதரிக்கிறீங்க. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆனதுக்கு 100 வீடியோ நீங்கள் பேசியிருக்கீங்களே, எவ்வளோ வீடியோ சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசியிருக்கீங்களே, இன்றைக்கி சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களே, ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? இதுதான் டாஸ்க், வேறு எதுவும் இல்லை. ஒரு அயோக்கிய பையன், திருட்டு பையன் அவன். சரி அயோக்கியனாகிட்ட திருட்டுனா யார் நல்லவன் இருக்கான்னு சொல்லு. நான் திமுக உள்ளவெல்லாம் நல்லவனான்னு கேட்டேன், அதெல்லாம் கட்டு டபக்கு. அப்போது இது வந்து எப்படின்னு சொன்னால், இதுதான் நான் வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருந்தேன், இதுக்கு வேறு எதுனா தொழில் செய்கிறா நீ, ஏன்டா இப்படின்ற தொழிலை செய்கிறேன். அது ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பார்க்குறான், ஏதோ வியூவர்ஸ் பார்க்குறதுனால உனக்கு வருமானம் வரும்னு வச்சுக்க. அதை விட திமுக உனக்கு கொடுத்த காசுக்கு வேறு எதுனா தொழில் பாரு. இல்லை நீங்கள் சொல்கிற தொழில் வேறு மாதிரி இருக்குது. இல்லை உண்மை தான் சொல்கிறேன். இதுக்கு இப்படி பண்ணக்கூடாதுங்க. இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, திருவை நம்பி நான் வந்திருக்கேன். நான் பேசுனது எதுவுமே நீங்கள் போடாமல் நீங்கள் பேசுறது, நீங்கள் கேள்வி கேட்குறது மட்டும் சிரிச்சா. இல்லை நீங்கள் வந்தீங்க, உட்காந்துங்க, நேர்காணல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ பேசுகிறோம், என்ன விவாதிக்க போகிறோம்னு ஒரு கருத்தில் ரீதியாக பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கேமராவே ஆன் பண்ணிட்டேன். இப்போ உதாரணம் அதேமாதிரி என்ன பண்ணுவோம்னு சொன்னால், எல்லாம் பேசி முடிச்சுட்டு உட்காந்துட்டு தண்ணி இருக்கும், தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ணுறேன், அந்த பில்டிங்கு உரிமையாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நான் சொன்னேன் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேனே அப்படின்னாப்புல. நான் சொன்னேன்ப்பா நான் சாப்பாடெல்லாம் இல்லை, சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை கொஞ்சம் உங்களுக்காக அண்ணனுக்காக. அவன் நமக்கு தெரிஞ்ச பையன் 5 சென்ட்டு அந்த ஹெல்மெட் கடை அவன் மத்தியில் தான். இல்லைண்ணா உங்களுக்காக தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், வீட்டிலேருந்து சாப்பாடு வச்சேன்ப்பா, எனக்கு வேண்டாம் நான் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அந்த குடிச்சிட்டு அப்போ இப்படி தான் உட்காந்துருக்காப்புல. உட்கார வச்சுட்டு அவன் தான் சொல்ல சாவு போகிறேன்னா ஒரு குத்திட்டு நான் போவேன் கிளம்பி. அதை மட்டும் போட்டுட்டு புரிஞ்சுங்களா எப்படி. ஆனால் அந்த வார்த்தை கட் பண்ணிட்டான். நான் வந்து சொல்லுவேன், நீ இப்படி தான் அடிப்பட்டு நீ எங்கேயும் சாப்பிட போகிற, ஓவராக போகிற, தேவையில்லாமல் சீமானு சவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே சொல்கிறேன். திமுகவில் ஒரு நட்பு ரீதியாக அப்படியே இப்போ ஒரு குத்திட்டு நான் போயிட்டேன். அதை எடுத்து போடுறான். அப்போது இதெல்லாம் என்ன அநாகரிகமான செயல் இல்லையா? நீ என்ன எனக்கு ஆகாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கான், இருக்கும் இல்லை எல்லாருக்கும் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஆகாதவங்க கொஞ்சம் பேர் இருப்பான். எல்லாருக்கும் கொஞ்சம் அவன் போனால் நீ பேசுனது என்னை வச்சு மடக்கின மாதிரி ஒரு சீன் போட்டது தலையில் வச்சு கொண்டாடலாமே தவிர வேறு பொதுமக்கள் யாருமே கொண்டாட போகிறதில்லை. சொல்லுங்கள், பொதுமக்கள் யார் கொண்டாட போகிறாங்க? யாருமே கொண்டாட போகிறதில்லை. ரஹீமுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு இல்லையா? அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு அறமான செயல். ஒரு அவ்வளோ தைரியம் ஆண்மை இருந்ததுன்னா ஒரே ஒரு விஷயம்,
நீங்கள் வேணால் உங்களுக்கு நண்பர் இருந்தால் பேசுங்க அவங்ககிட்ட. ஒரு லைவ் ஒன்று உட்கார சொல்லுங்கள். அவன் துப்புனது, தூக்கி வீசினது, அதோட 3 படங்கு நான் செய்யலை. இல்லை, இந்த துப்புறதுலாம் தனித்தனியாக எடுத்துக்கிறாரு. தனித்தனியாக எடுத்துருக்கேன். என்ன அப்படின்ட்டாங்க. ஆனால் அதை அப்புறம் அந்த சவுண்ட் எஃபெக்டெல்லாம் கொடுத்து இது முழுக்க ஏற்கனவே சவுக்கு சங்கரே சொன்னப்பல, தோழர் போங்க தோழர், அவன் நம்பால் ஆகிட்டான்னு கம்முன்னு இருக்கேன், நான் முஸ்லீமாக இருக்கான்னு கம்முன்னு இருக்கேன், இல்லை அவனை வச்சு கிளியும் கிழிச்சிடுவேன். நான் ரொம்ப இது பண்ணிட்டான், 2 மணி நேரத்துக்கு எடுத்துகிட்டு ஒரு விதமாக வந்து பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்லி சங்கர் வேதனைப்பட்டப்பல நிறைய பேர் வேதனைப்பட்டாங்க. ஆனால் இப்போ நானே அது புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து சரியே இல்லை. இது வந்து ஒரு தவறான ஒரு இல்லை. நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், முக்தார் வந்து அவரோட நேர்காணல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. நான் பார்க்கல, தான் உனக்கு கொடுமை. உண்மையிலே திரு நான் பார்த்ததே இல்லை திரு. ஒரு சில என் வீடியோ கூட நான் அன்றைக்கி வந்து சரியாக பார்க்கல. பசங்க சொன்னாங்க, என்ன நான் இப்படியெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. கட் பண்ணி சரி, அதை வந்து அந்த சத்தியம் மீதியில் வந்து சரின்னு விட்டேன். ஆனால் சத்தியம் தொலைக்காட்சியை நீக்கிட்டான் அந்த டிவியை. இது கூட அப்போது இது வந்து அறமற்ற கீழ்த்தரமான ஒரு நெறி தவறிய செயலை வந்து என்றைக்கு இன்டர்வியூ அப்படி மாற்றினா அன்னிலிருந்து அவனை ஊடகவியலாளர்னு பார்க்க முடியாது. நம்ம வேறு யாரையாவது நம்ம கேள்வி தான் பட்டிருக்கோம். ஆனால் நமக்கே அது நடக்கும்போது 100% அவன் ஊடகவியலாளர்லாம் சொல்ல முடியாது. திமுகவுடைய ஐடி விங்கில் வேலை செய்கிற மாதிரி தான் என்னுடைய பார்வை. அதுக்கு திமுகவுக்கு எதிராக யார் வேலை செய்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஏற்ற மாதிரி இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு அது மீதியெல்லாம் கட்டி வெட்டி தொட்டி தொங்க விட்டு அதன் பிறகு ஒளிபடுறது தான் முக்தாருடைய வேலை. அதை வந்து ஒரு ஊடகம்னு பார்க்க முடியாது, சோசியல் மீடியாலும் பார்க்க முடியாது. யூடியூப்பில் பொறுத்தவரை உங்களுக்குன்னு ஒரு வியூவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கான ரசிகர்கள் பட்டாளமே இருக்குது. அவங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதுதான் அப்படி பண்ணணும்னு சொல்லி தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் அதை விட அதிகமான வியூவர்ஸ் தான் இப்போ நமக்கு வராங்க. ஏன்னு சொன்னால் நம்ம தவறுன்னு சொல்லக்கூடிய நபர். நம்ம வந்து எப்போவுமே வந்து அரச பயங்கரவாதத்துக்கு ஆளாகக்கூடிய நபர்களை நாம் எப்போவுமே ஆதரவாக நின்று இருக்கோம். இதுதான் நம்முடைய சிம்பிள் லாஜிக், வேறு எதுவும் இல்லை. நமக்கு திமுக ஆதரவு, அதிமுக ஆதரவுன்னு களத்தில் நம்ம இல்லை. இன்றைக்கி கூட சீமானுக்கு ஆதரவாக ஏன் நிற்கிறோம்? சீமான் தொடர்ந்து மக்கள் விரோத அரசினுடைய மக்கள் விரோத செயல்பட களத்தில் நின்று போராட்டி இருக்கும்போது அவர் அவரை இது குத்தம் அது பேசினார் இது பேசினார் சொல்கிறது தப்பு தானே. அப்போ நம்ம அவர் கூட இருக்கோம். நாளைக்கு அவர் இந்த மாதிரி ஒரு அரசியலை வந்து வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கினார்னா அவரை விட்டு நம்ம போயிட்டே இருப்போம். இதுதான் நிலை. அப்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுவது தான் நேரம். முக்தாருக்கு இதுதான் வேலையா? ஒரு விருந்தினர் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்புறது தான் வேலையா? இல்லை, அசிங்கன்னு நினைக்க முடியாது. அவங்க கொடுத்த டாஸ்க் இப்படி. அதாவது திமுகவுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, வேறு எதுவும் இல்லை, சிம்பிள். இப்போ சவுக்குக்கும் முக்தாருக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லை. சீமானுக்கு முக்தாருக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லை. எனக்கு முக்தாருக்கு என்ன ஒன்றுமே இல்லை. ஆனால் திமுக கொடுத்துருக்க டாஸ்க் அங்கே இருந்தால் வருமானம் வருது. ஒரு பணத்துக்காக நட்பு இல்லாமல் பழச்சிக்கலாமா? அது அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு பணம் தான் இப்போ தேவை. ஏன்னா இப்போது இந்த அளவுக்கு ஒரு மீடியாவை யாராலும் இங்கே உருவாக்க முடியும்? நீங்கள் கூட இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, நான் பார்க்குறேன். இவங்களால் உருவாக்க முடியுதா? எங்கள் வகை சேனல் மூலிமா உங்களோட வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த நேர்காணலில் முக்தார் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, முக்தார் கூப்பிட்ற விருந்தினருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? என்னை பற்றி முக்தாரை பற்றி நிறையவே மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய விருந்தினர்கள் கூட வந்து ஐயோ டேஞ்சரஸ் பிள்ளடா, அது என்னென்னா அவன் இனத்தை சேர்ந்தவனே இப்படி பண்ணியிருக்கான போது நம்மளாலாம் எப்படி பண்ணுவோன்றதை புரிஞ்சுக்குவாங்க. யாருமே போக மாட்டாங்க. ஆனால் வந்து அன்னபூர்ணி, ஷக்கீலா, அப்புறம் வந்து ஏதோ இந்த பொட்டை பிடிங்களே நடிகர் இதை வச்சு கதை ஓட்டிகிட்டு இருக்காப்புல. ஏன்னா மெயின் யாரும் வர முடியாது, வர மாட்டாங்க அவங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்க. தைரியமாக அரசியல் தரல் முன் வர மாட்டாங்க. ஏன் சொன்னால் நீ எது பேசுகிறோமோ அதை அப்படியே ஒளிபரப்புனா நல்லாயிருக்கும். நீ வெட்டி பண்ணுறேன்னா அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவு ஏற்படும். நம்ம சாதாரண மனுஷன், அது சாதாரணமாக கடந்து போகிறோம். போடா இதுமாரி பலதை பார்த்துருக்கோம், இது என்ன மாதிரி நீ போடா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். பட் அரசியல்வாதிகள் அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஒரு பேக் ஃபயர் ஆனாலும் அவங்களுக்கு இது. அதனால் உனக்கு இனி யாரும் நம்பி இன்டர்வியூ வர மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீ வந்து ஷக்கிலா ஏற்கனவே ஷக்கிலா எடுத்தாப்புல, அப்புறம் சுசித்ராவா அவ்வளோ எடுத்தாப்புல. அதேமாரி நடிகர்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கூல் சுரேஷ் போன்ற ஆட்களை வச்சு, அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் மனசு இருக்குது. இல்லை அவங்க தானே, அவங்க இதுக்கு வலின்றது எல்லாருக்கும் ஒன்று தானே. இல்லை வலின்றது எல்லோரும் ஒன்று. பட் அது போன்ற நபர்கள் தான் இவன் வந்து, ஏன்னா அவங்க அது பொருட்படுத்த மாட்டாங்க. பட் அரசியல் பேசுறதுக்கு தகுதியற்ற நபர், உள்வாங்கவே தயாராக இல்லை முக்தாரை பொறுத்தவரை. அரசியல் என்பதை உள்வாங்குவதற்கு அவன் தயாராக இல்லை. அதுவே வந்து ஒரு ஊடகவியலாளனுடைய மிகப்பெரிய பின்னாடி. நன்றி.